எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது கிரெடிட் டெபிட் கடன் அட்டை மற்றும் கணக்கு அட்டை, இதை வச்சு ஸ்கிம்மிங் மோசடி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், நம்ம சேமித்து வச்ச பணமோ இல்லை நமக்கு வரக்கூடிய சம்பள பணமோ ஏதோ இல்லை வேறு யாராவது நமக்கு கொடுக்கக்கூடிய பணமோ இப்போ நம்ம தொழில்நுட்பம் வழியாக இப்போ பரிமாறிக்கிறதுனால பெரும்பாலும் நம்ம கடன் அட்டையை வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பண அட்டையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பணம் எடுக்கிற இயந்திரத்தில் கார்டை இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது சரிங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தகவல் நம்ம அட்டையில் உள்ள தகவல் எல்லாம் அவங்க சுருண்டுவாங்க. இது எப்படி சுருண்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நம்ம கார்டு இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம் இல்லைங்களா, சொருகி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற மிஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு ஏதாவது சின்ன டிவைஸ் மாதிரி கட்டமாக ஒன்று அங்கே புகுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு கருப்பு கலர்லேயோ இல்லை வேறு ஏதாவது கலர்லேயோ அந்த ஏடிஎம் இயந்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இயந்திரம் இல்லாத ஒரு கலரில் இல்லை அதே கலரில் இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கிம்மிங் மிஷினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கார்டினுடைய தகவல் கிடச்சிச்சு, ஆனால் நம்மளுடைய பின் நம்பர் கிடைக்காது சரிங்களா. பின் நம்பர் என்ன பண்ணுவாங்க, அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கீபோர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்து பலகை அதை போலியாக வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நம்ம அழுத்தும் போது அது நம்ம என்ன அழுத்துகிறோமோ அது சேமிச்சுக்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நுண்ணிய ஒளிக்கருவி, அதாவது சின்ன கேமரா வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது, ஒளிப்படக்கருவி. இந்த மாதிரியெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பின் கடவு எண் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறாங்க, மோசடி பண்ணுறாங்க. சில நேரங்களில் பணம் எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க பக்கத்துலேயே நின்று ஓரக்கண்ணால் அவங்களுடைய கடவு எண்ணை பார்ப்பாங்க சரிங்களா. இதை எத்திக்கல் ஹேக்கிங் போன்ற துறையில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஷோல்டர் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அருகாமையில் நின்று அவங்களுடைய கடவு சொல் பாஸ்வேர்டை பார்த்தா ஷோல்டிங் சர்ஃபர்னு சொல்லுவாங்க, ஷோல்டர் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த கடவு எண்ணை பக்கத்தில் இருந்தும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலியான ஒரு அட்டையை தயார் செஞ்சு அதன் மூலிமா பணம் எடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ இதை நம்ம தடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம பணம் எடுக்க அந்த இயந்திரத்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னா, அந்த நம்ம அட்டையை சொருகிற இடத்துல ஏதாவது அந்த புதுசாக அங்கே ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்றத, வித்தியாசமாக ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் அட்டை சொருகிற இடத்த பார்த்து பழக்கப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கணக்கு அட்டையை யாருக்கிட்டேயும் பெரும்பாலும் கொடுக்கறத தவிர்க்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரகசிய கடவு என்ன நம்ம பதிவிடும்போது கையை வச்சு மறைச்சிக்கலாம், இல்லை நம்மளே கொஞ்சம் நகர்ந்து நின்று மறைச்சிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பக்கத்தில் உள்ளவங்க அதை பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த இயந்திரத்தில் நம்ம அட்டையை உள்ளிடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல புதுசாக ஏதாவது கருவி இருக்கா நம்ம பார்க்காத மாதிரி அப்படின்றத பார்த்து, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அங்கே உள்ள பாதுகாவலர்கிட்டையோ யார்கிட்டையோ நம்ம நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா தனியாக எண் வச்சுருப்பாங்க, அந்த இயந்திரத்தெல்லாம் பார்த்துக்கிறவங்க. அப்போ என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு நீங்கள் புகார் கொடுக்கலாம் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த தகவல்களை நம்ம பாதுகாக்கலாம் சரிங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கணக்கு அட்டை ஸ்கிம்மிங் மோசடி. அதாவது அட்டையை பற்றியும் நம்ம கடவு எண்ணை பற்றியும் தகவலை திரட்டி போலியான அட்டையை தயாரித்து அதனை வைத்து பணம் எடுத்து மோசடி செய்கிறது தான் இந்த கணக்கு அட்டை ஸ்கிம்மிங் முறை சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை இதுதான் முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.